எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. தம்ப்நெயில் வச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா, அடுத்தவருடைய தேவையை கேட்டு உதவி செய்யுதுங்கிறது வேற. ஆனால் அடுத்தவருக்கு தேவைப்படுகிறதுன்னு உணர்ந்து உதவி செய்கிறது வந்து ஒரு பெரிய ஆளுகளுக்கு தான் வரும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆள் தான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால தான் நாம் அவர் மறைந்தும் இத்தனை ஆண்டுகள் கழித்து அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அரசியலையும் சரி, சினிமாலையும் சரி, தன்னை ஃபாலோ பண்ணுறவங்க, நான் இன்னொரு எம்ஜிஆர் ஆயிரம்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸை பண்ணியிருக்கீங்களான்னு நீங்கள் உங்களை கேட்டுக்கணும். எல்லாராலையும் எம்ஜிஆர் ஆக முடியாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதர்களையும் வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணுவார். ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகளுக்குள்ளே போவார் அவர். நான் 8 வயசாக இருக்கும்போது வளர்ந்த ஒரு சம்பவம் என்னென்னா, எங்கள் ஊரில் ஒரு மீட்டிங்கு ஃபுல் க்ரௌடு எம்ஜிஆர் வந்து வராருன்னு சொல்லி எல்லாருமே வெயிட்டிங். தலைவர் மேடையில் ஏறி அப்படி இப்படி கையை அசைக்கிறாரு. அந்த மேடைக்கு முன்னாடி நான் சின்ன பையன் நிற்கிறேன். கூட்டம் நெருக்குது, எனக்கு மூச்சு முட்டுது. அப்போ நான் நினைக்கிறேன், ஐயோ நம்ம எப்படி வெளியே போகிறோம், இந்த கூட்டத்தில் நம்ம நசுங்கிறமே நினைக்கும் பொழுது மேடையில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்க, இங்கே பாருங்கள், இங்கே நிற்கிற கூட்டம் எல்லாம் 2 அடி எல்லாம் பின்னாடி போங்க. கூட்டம் வந்து மந்திரத்துக்கு கட்டப்பட்ட மாதிரி அப்படியே பின்னாடி கலைஞ்சு. இப்போ எனக்கு ரிலீஃபு. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இங்கே இருப்பேன், என்னையை பார்க்கலாம், தயவுசெய்து முண்டி அடிச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு தான் மேடையவே பேச ஆரம்பித்தார். இந்த இன்சிடென்ட் அல்ல நான் அவருக்கு எதுக்கு இதை நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, மேடையில் நிற்கிறவர் அங்கே கீழே நிற்கிற கும்பலுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டார். அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கலாம் தான் அரசியலையும் சரி, சினிமாலையும் சரி இன்னொரு எம்ஜிஆர் ஆக முடியுன்றது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து எம்ஜிஆர் வந்து சொல்லிகிட்டே போயிருக்காருன்றது வந்து நம் சினிமாவில் மட்டுமில்லை, அரசியலிலும் எம்ஜிஆராக நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. நான் பர்டிகுலராக ஒருத்தரை சொல்லலைங்க, நான் ஜென்ரலாகவே எம்ஜிஆர் மாதிரி அரசியலில் வரணும்னு நினைக்கக்கூடிய எல்லாரையுமே நான் மென்ஷனில் வச்சு தான் இதை சொல்லிகிட்டு இருக்கிறது.